வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக வீட்டில் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு நானும் நம்புகிறேன். அண்ட் இன்றைக்கி நாங்களும் எங்கள் வீட்டில் ஆக்சுவலாக நான் ரொம்ப வருஷம் கழித்து இன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னெல்லாம் செலிப்ரேட் பண்ணியிருக்கிறோம், என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, லெட்ஸ் see my outfit. This is my outfit. பொங்கலுக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குதுங்களா? என்னோட லைஃப்லேயே ஃபஸ்ட்டு என்னோட லைஃப்பில் நான் வந்து ஒரு கோலம் போட்டிருக்கேன். அது என்ன கோலம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாழ்க்கையில் முதலையாக கோலம் போட்டிருக்கிறது எப்படி இருக்குது? நல்லா இருக்குல்ல? இனிய பொங்கல் அப்படின்லாம் எழுதியிருக்கிறேன். ஆக்சுவலாக எங்கள் அம்மா கோலம் போடுறதுக்கெலாம் சொல்லி கொடுத்தாங்க. பட் ஆனால் நமக்கு வரல, எப்படி வந்திருக்குதோ அந்த மாதிரி கோலம் போட்டிருக்கிறேன். ஆனாலும் ஒரு வகையாக நல்லா தான் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் வாங்கின கோலப்பொடி எல்லாத்தையுமே காலி பண்ணியாச்சு. அதுதான் இதில் உள்ள மேட்டர் என்னென்னா அதுதான். ஸோ எங்கள் வீட்டில் வாங்கின கரும்பு வெளியே வச்சு அந்த கரும்பு பச்சை பச்சைன்னு இருந்தது, இப்போது காஞ்சி போயிடுச்சு. எங்கள் ஊரில் வந்து பொங்கல் திருவிழாவுக்கு வந்து நிறைய விளையாட்டு போட்டிலாம் வைப்பாங்க. ஸோ அங்கே போய் சின்ன பிள்ளையில் விளாடணும். ஆனால் இப்போல்லாம் போவோமான்னு தெரியல, மேபி போனாலும் போவேன். அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. இந்த அடுப்பு, இதில் தான் நாங்கள் வந்து சமைச்சோம். இந்த அடுப்பு பாருங்கள், இது வந்து சமைச்சதுக்கு அப்புறமா இந்த கலரில் இருக்குது. ஆக்சுவலாக எங்கள் அம்மா வந்து நல்ல சிமெண்ட்டு சாந்து எல்லாம் போட்டு நல்லா இது பண்ணி வச்சுருந்தாங்க. காலையில் பெயிண்டெல்லாம் அடித்து வச்சுருந்தோம், சுண்ணாம்பு பெயிண்டெல்லாம் அடித்து. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கரிஞ்சி போயிடுச்சு. எங்கள் அம்மாவுக்கு ஆக்சுவலாக நாங்கள் கேஸில் சமைக்கிறதா தான் இருந்தது. அதுக்கப்புறமா இதில் சமைச்சாதான் அந்த ஃபீலிங் வரும் அப்படிங்கிறதுனால இதிலே சமைச்சி ஃபைனலாக சாப்பிட்டுட்டு தூருக்கு பாருங்க, சாப்பிட்டுட்டு இலையெல்லாம் போட்டு சாப்பிட்டாச்சு. நல்லா குழஞ்சிட்டு இல்லைம்மா? வாடி வெடி நீங்கள் இப்போ தான் கொதிச்சிருக்கோம். உண்மையாகவே அப்போ தான் கொதிச்சிச்சு. கொதிச்சதும் நான் ஒரு 5 நிமிஷம் இருக்கும், நீ வந்துட்ட, அதுக்குள்ளே வந்துட்டு. கொஞ்சம் பருப்பு காணாதோ?
அது சரியா வரும். முத நாள் இப்படி தான் இருக்கும் குழம்பு, மறுநாள் நல்லா இருக்கும். சரி வச்சு மணி போய் அடிக்கிறது தான் இப்படி கேட்கும். நம்மகிட்ட வெளியே இருக்கா உடக்கணும் ஒழுங்கா உனக்கு உட்கார முடியாதம்மா முட்டு வலி நல்லதா இருக்கா இது நெய் ஊற்றுறோம் நீ மாடை விட்டுட்டு போவே எங்கே வந்துட்டு அதான் 5 மணி ஆயிடுச்சு நீ பால் கறந்து வந்த பிறகு நம்புகிறேன் என்ன ஒரு சின்ன செலிப்ரேஷன். நல்லா விளக்கு வச்சு நல்லா கொளுத்தியாச்சு. ஆக்சுவலாக இப்போ அமர்த்தியாச்சு விளக்கு, தீபம் எல்லாம் போட்டு. அதுக்கப்புறமா காமனாக மஞ்சள் வாங்குவோம் அங்கே பொங்கல் அப்படின்னாலே. அதுக்கப்புறமா சாப்பாடு எல்லாமே இந்த முறை வந்து மண்பானையில் தான் சமைக்கணும் அப்படிங்கிறது வந்து எங்கள் அம்மாவோட விருப்பம். அதனால் பொங்கல், அப்புறமா சாதம், பச்சரிசி சாதம் இது வந்து அது பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா குழம்பு வந்து எல்லா காய்கறிகளையும் போட்டு ஒரு குழம்பு வைப்பாங்க. ஸோ இந்த குழம்பு வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான், ஒரு ஸ்மால் செலிப்ரேஷன். ஆக்சுவலாக வந்து விவசாயிகள் வந்து சமைச்சு சாப்பிட்றது தான் வந்து, அதாவது வயலில் விளைஞ்ச அந்த காய்கறிகள், அதில் விளைஞ்ச நெல் இதெல்லாம் சேர்த்து சமைச்சு சாப்பிடும்போது கடவுளுக்கு நன்றி சொல்கிற விதமாக வந்து பொங்கல் திருவிழாவை வந்து கொண்டாடுறாங்க. ஸோ பேசிக்கலி நானுமே வந்து ஒரு விவசாயி தான். எங்கள் வீட்டில் வந்து விவசாயம் தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நானும் வந்து இந்த செலிப்ரேஷன் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலாக ரொம்ப வருஷம் கழித்து இப்போ தான் வந்து இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. நான் வந்து ஒரு 5-6 வருஷம் இருக்கும் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணி. ரொம்ப நாளாச்சு. எங்கள் அம்மா கூட உட்காந்து அந்த வாழை இலையை போட்டு சாப்பிடும்போது வர ஃபீலிங்கே தனி. எனிவே இவ்வளோதான் எங்களோட ஊரில். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நிறைய செலிப்ரேஷன்ஸ் இருக்குது ஊரில். ஆனால் நான் போவேனான்னு தெரியல. போனால் கண்டிப்பாக அதை வீடியோ எடுத்து போட்டு விட்றேன். அண்ட் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. இந்த நாளில் தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். until then, ta-ta, bye bye.